வணக்கம். கொங்குநாட்டு சமையல் மூலம் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சித்திரை திருவிழாவுடைய முதல் இதாக வந்து காலையில் 6 மணிக்கு பொங்கல் வைக்கும் திருவிழா. அதை 10 மணிக்குள்ளே எல்லோரும் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கு மாவு பார்த்திங்கன்னா கம்பத்துக்கு விளக்கு மாவு கடாய் பானையாக இருக்கிற டைம் ஆனதுனால என் ஃபேமிலி இது எல்லாருமே எல்லாருமே விளக்கு மாவு எடுத்துகிட்டு நம்ம நம்மளுடைய விளக்கமானுங்க பாதி விளக்கமாக இல்லை. எதுக்குப்பா விளக்கு மாவு பூஜை முடிஞ்சோடனே முளைப்பாரி நம்மளோட முளைப்பாரி வந்து கம்பத்தாட்டம் ஆடி முளைப்பாரி கையில் கொடுத்து கம்பத்தை சுற்றி வந்து ஆடி கம்பத்தை பேசலாம் அப்படின்னு சாயந்தரம் வந்து 6 மணிக்கு கரெக்டாக வந்து கம்பம் பிடுங்கிடுவாங்க. அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நடந்து வருது. ஒரே பரபரப்பு கோலாகலமாக இருக்குது. 1 மணி நேரத்தில் கம்பம் பிடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரே சந்தோஷங்க. எல்லாத்தோட கையிலையுமே முளைப்பாரி இருக்கிறத பார்க்க முடியுது. முளைப்பாரி கம்பத்தை சுற்றி ஆடி வருவாங்க முளைப்பாரி கையில் வச்சுக்கிட்டு. இந்த வருஷம் விட்டுட்டா இந்த அடுத்த வருஷம் இல்லைங்களா, ஒரே கொண்டாட்டம் ஒரே சந்தோஷம். ஆட்டம் பாடுறாங்க, குழந்தைகளெல்லாம் கொண்டு வச்சுட்டு ஆடுறாங்க. கரெக்டாக மழை வர்றதுக்கு ஆகிடுச்சுங்க. கம்பம் பிடுங்கும்போது எப்பவுமே வருஷம் நம்ம ஊரில் கம்பம் பிடுங்கும்போது மழை வந்துடுங்க. இது பாருங்க கம்பம் பிடுங்குற நிகழ்ச்சி. இது வந்து ஒரு முதல்ல அப்படின்னா அப்படின்னா நான் இது பண்ணுவேன். அந்த கையில் இருக்கிற வச்சு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றி அந்த அமைச்சு இதுதானே கம்பம் பிடுங்குறது. நிறைவுக்கு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இதை கம்பத்தில் வந்து ஊற்றணத்தில் போட்டுட்டு வந்துட்டு சாமி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்றதுனால அக்னி அபிஷேகம் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அரிச்சந்திரா நாரம் கூத்தாட்டி வச்சாங்க. நல்லா சரியான மழைங்க, சும்மா பிச்சு வாங்கிடுச்சு. கூட்டமே இல்லைங்க. அதனால் மண்டபத்தில் போட்டாங்க. வெளியே கூத்து போட முடியாது அப்படின்னு கோவில் மண்டபத்தில் போட்டாங்க. அதிகமாக கூட்டம் வரலை. மறுநாள் காலையில் மஞ்சள் நீருக்கு ஆட்டா ரெடியாகிட்டாங்க. பாருங்க மஞ்சள் நீர் நடக்குது.